ஹாய் கைஸ், ஜேஜே மோட்டோ ரைடர். நான் தான் உங்கள் ஜிபன். ஓகே, எனக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. ஜாவா பராக்கோட மைலேஜ் எவ்வளோன்ட்டு கேட்டிருந்தாரு. ஸோ என்னோடய வியூவருக்காக இன்றைக்கி என் ஜாவாவை ஃபுல் ட்ரைவ் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்காக நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ மேபி ரெக்கார்ட் பண்ண முடியாமல் இருக்கும், கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இன்றைக்கி நான் கோப்ரோ எடுத்துகிட்டு வரல. ஸோ ஃபோனை நான் இங்கே கொஞ்சம் அப்படியே வச்சுக்கிறேன். ஸோ லிசன் பண்ணுங்கள். ஸோ கம்ப்ளீட் ட்ரை, பைக் கம்ப்ளீட் ட்ரை ஆகிடுச்சு. இப்போது என்கிட்ட வேறு ஃபியூல் கிடையாது. என்ன பண்ணியிருக்கேன்னா, 1 லிட்டர் ஃபியூல் வாங்கியிருக்கேன். கரெக்டாக 1 லிட்டர், நாட் மோர் தென் தட், எக்ஸாக்ட் 1 லிட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ கொச்சினில் வந்து கேரளா ஆல்மோஸ்ட் இது ஆலப்புழா சைடில் தான் இருக்குது. அப்போ நான் 85 ருபீஸ். இங்கே வந்து 1 லிட்டர் 85.34 பைசே. ஸோ மீட்டரை காட்டிடுறேன். ஸோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா 3408 கிலோமீட்டர்ஸ் அண்ட் 4 மீட்டர்ஸ் ஓடி இருக்குது வண்டி. டோட்டல் ட்ரை. ஃபியூல் இண்டிகேஷன் உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ரிலி சாரி, அண்ட் பேக்ரவுண்ட் நாய்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குங்க. ஓகே, நான் ஃபியூல் போட்டதுக்கப்புறம் வண்டி உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். இல்லை இன்னும் நீங்கள் சந்தேகப்படுறீங்க, இன்னும் நீங்கள் டவுட்டாக இருந்ததுன்னா நான் திரும்பி வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஃபுல் ட்ரைவ் வண்டியில். ஸோ கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகிடுச்சு. இந்த 1 லிட்டர் ஃபியூலை இப்போ நம்ம வண்டியில் ஊற்ற போகிறேன். ஊற்றிட்டு ஸோ கிலோமீட்டர் நான் இன்னொரு வாட்டியும் காட்டிடுறேன். 3408.4 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது. ஸோ கம்பெனி ஆஃபர் பண்ணியிருக்கிறது 30 km/h கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சாரி, மைலேஜ் வந்து 30 கிலோமீட்டர்ஸ் கொடுக்கும் 1 லிட்டருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் நான் அதை பிலீவ் பண்ணல. ஏன்னா நான் ஆல்மோஸ்ட் வந்து 650 கிலோமீட்டர்ஸுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 1800 ருபீஸ் நான் ஃபியூல் போட்டிருக்கேன். ஸோ செக் பண்ணுவோம். 30 கிலோமீட்டர்ஸ் கொடுத்தா ரொம்ப சந்தோஷம்தான். அது கிலோ கொடுத்தாலும் சந்தோஷம் இல்லை நான் சொல்ல மாட்டேன், ஓகே தான். ஏன்னா நான் ஃபியூல் மைலேஜ் எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் வண்டி வாங்கலை. ஏன்னா இந்த மாதிரி வண்டி வாங்கும்போது மைலேஜ் நம்ம வந்து எதிர்பார்க்குறது ரொம்ப முட்டாள்தனம். ஆனால் ரொம்ப அடிமட்டத்துக்கு நான் யோசிக்கல. ஓகே கைஸ், என்கிட்ட இருந்த ஒரு கேன் தான் இருந்தது, வேறு எந்த கேனும் கிடையாது. சுற்றி முற்றி காட்டிடுறேன். திரும்பி இந்த கேனை கையில் வச்சுக்கிறேன். ஏன்னா போகிற வழியில் திரும்பி பெட்ரோல் வாங்கணும். 2 கேன்லாம் வாங்கலை, ஒரு கேன் தான் வாங்கியிருக்கேன். ஏன்னா பேக்கில் சீட்டு கிடையாது, பேக்கெலாம் கிடையாதுங்க. ஸோ என்ன மைலேஜ் கொடுக்குதுன்னு கண்டிப்பாக சொல்லணுன்றது தான் இந்த வீடியோட மோட்டோ. அண்ட் இன்னொரு வியூவர் வந்து கேட்டிருந்தார், வண்டியோட சைட் வியூ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ, சைட் லாக் அண்டு வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ஸோ நான் க்ளீனாக காட்டிடுறேன். இது எக்ஸாக்டாக வந்து ராயல் என்ஃபீல்டில் லாக் பண்ணுற சிஸ்டம் மாதிரி தான். சைட் லாக் செப்ரேட். ஸோ இங்கே இருக்குது சைட் லாக்கு. அது எக்ஸாக்ட் சேம் இயர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இதுதான் உங்களோட இன்ஜின் ஸ்டார்ட்டுக்கானது. ஸோ இது இப்படி டர்ன் டு ரைவ் நீங்கள் டர்ன் பண்ணிங்கன்னா வண்டி ஆன் ஆகிடும், ஆஃப். இது சேம் லாக் சிஸ்டம். கீ போட்டு ஆன்டி கிளாக் வைஸ் நீங்கள் சுற்றுனீங்கன்னா, கிளாக் வைஸ் சுற்றினீங்கன்னா லாக்கு, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றினீங்கன்னா அன்லாக் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அன்லாக்கில் இருக்குது. அண்ட் இன்னொரு டீட்டெயில் ரிவ்யூ உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக அந்த லாக்கிங் சிஸ்டம் மட்டும் இல்லை, மற்ற விஷயத்தையும் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து மைலேஜ் செக் பண்ணிவிடுவோம். ஸோ திரும்பி நான் கிலோமீட்டர் காட்டிடுறேன். அட் த சேம் டைம் ஐ வில் ஷோ த டைம். 3408.4. இப்போ எக்ஸாக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 2:35. ஏன்னா இதில் வந்து 5 minutes ஃபாஸ்ட். உங்களுக்கு அதுலேயும் சந்தேகமாக இருந்ததுன்னா ஐ வில் ஷோ அதர் ஃபோன். ஏன்னா டைமிங் ரொம்ப முக்கியம். இல்லைப்பா இவர் சீட் பண்ணுறாருப்பா அப்படின்னு உங்களுக்கு தோணக்கூடாது.
ஸோ டைம் எக்ஸாக்டாக 2:32. ஓகேங்களா, டேட்டையும் காட்டிடுறேன். ஸோ டுடேஸ் டேட் December 25th, கிறிஸ்மஸ். அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். ஸோ இன்றைக்கி மறந்துட்டேன் கோப்ரோ எடுக்கிறதுக்கு. ஸோ அதனால் மொபைலில் ரெக்கார்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடுச்சு. ஸோ டைம் இன்னொரு வாட்டி பார்த்துக்கோங்க, 2:32 December 25th. அது சேம் மீட்டர் 3408.4. ஸோ மைலேஜ் செக் பண்ணிவிடுவோம். ஸோ இனிமேல் என்னால் வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு என்னால் ஓட்ட முடியாது. நெக்ஸ்ட் 30 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆனோன்னா உங்களுக்கு நான் திரும்பி வீடியோ ஆன் பண்ணுறேன். ஸோ 30 மினிட் இந்த 1 லிட்டரில் 30 கிலோமீட்டர்ஸ் போச்சா இல்லையான்றதை உங்களுக்கு நான் டீட்டெயில் பண்ணுறேன். ஓகே கைஸ், ஸ்டே டியூன். அவங்க திரும்பி போட்டு நான் உங்களுக்கு சொல்கிற டீட்டெயில். ஐ எம் ஆல்சோ எக்ஸ்பெக்டிங் 30 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா 3423.7. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 3408.4. ஸோ உங்களுக்கு தெரியும் நான் சீட் பண்ணல, 1 லிட்டர் தான் வாங்கி போட்டிருக்கேன். அண்ட் அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 85 ருபீஸுக்கு நான் வாங்கியிருக்கேன். ஸோ லெஸ் தென் 1 லிட்டர். ஸோ கரெக்டாக 1 லிட்டருக்கு 0.5 கம்மி, 0.05 கம்மி. ஸோ நாட் எக்ஸாக்ட் 1 லிட்டர். இப்போது நான் ஆலப்புழாலேருந்து குருப்பந்திரா கோட்டயம் டிஸ்ட்ரிக்டில் போயிட்டுருக்கேன். ஸோ டைம் ஒன் செகண்ட் நான் என் டைம் காட்டிடுறேன். டைம் பார்த்தீங்கன்னா ஷேட் அடிக்குது. ஸோ உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, 3:05. ஸோ என் வாட்சில் 5 மினிட்ஸ் ஃபாஸ்ட் எப்போவுமே வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு கிளாரிட்டிக்காக நான் என்ன பண்ணுறேன், என்னோடய கிளாக் வெயிட்டில் மொபைலில் காட்டுறேன். 3.1. ஸோ 3 hours 3 மணி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. சேம் December 25th கிறிஸ்மஸ். ஸோ ஸ்டில் டைம் இருக்குது. எக்ஸாக்ட் 1 லிட்டருக்கு எவ்வளோ மைலேஜ் கொடுக்குன்றா செக் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இன்னொரு அனதர் 10 to 20 கிலோமீட்டர்ஸ் போனதுக்கப்புறம் நான் திரும்பி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இன்னொரு வாட்டி சொல்லிடுறேன், கோப்ரோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ அதனால் வீடியோ ப்ராப்பராக ரைடிங்கில் காட்டணும்னு நினச்சேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எடுத்துகிட்டு வரதுனால என்னால் அப்படி காட்ட முடியல. பட் எனியாவும் நான் 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆகும்போது நான் திரும்பி ஸ்டாப் பண்ணி உங்களுக்கு வீடியோ வித் டைமிங் அண்ட் கிலோமீட்டர்ஸ் எவ்வளோ ஓடி இருக்குன்னு காட்டுறேன். 1 லிட்டர் தான் போட்டிருக்கோம் இது வரைக்கும். பார்த்தீங்கன்னா இனி அனதர் ஒரு 5 more கிலோமீட்டர்ஸ் போச்சுன்னா ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரீச் ஆச்சுன்னு அர்த்தம். ஸோ மைலேஜ் 20 கிலோமீட்டர்ஸ் கொடுக்குறது அப்படின்றது பெரிய விஷயம் கிடையாது தான். பட் இன்னும் அனதர் நான் இன்னொரு 10 more எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், பார்ப்போம் கிடைக்குதான்ட்டு. ஸோ அடுத்த இதில் கிளிக் பண்ண ரெக்கார்ட் பண்ணும்போது நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. ஸோ நான் இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணுறேன். ஹவ் டு ரைட். தேங்க்யூ கைஸ். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிறது சாரி கைஸ், இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது ஆலப்புழாவில் இது வந்து ஒரு பிரிட்ஜு. ஸோ எவ்வளோ பெரிய ஆறுன்றது மட்டும் நீங்கள் பாருங்கள். இது கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 கிலோமீட்டர்ஸ் இருக்கும் இது பிரிட்ஜு. ஆக்சுவலாக இது மொத்தம் 3 பிரிட்ஜு. ஸோ இது ஒரு ஃபஸ்ட் பிரிட்ஜு. இது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு செகண்ட் மிடில் இன்னொரு பிரிட்ஜ் இருக்கும். அந்த பிரிட்ஜ் முடிஞ்சோடனே 3rd பிரிட்ஜுன்னு ஒன்று தொடங்கும். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கிலோமீட்டருக்கு டிஸ்டன்ஸில் இருக்குது. ஸோ வியூ பார்த்திங்கன்னா தரமாக இருக்குது. சான்ஸே கிடையாதுன்னு சொல்லலாம், ஏன்னா அவ்வளோ பெருசு. இந்த போட் ஹவுஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, கேரளா போட் ஹவுஸுன்ட்டு. அந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஆறில் தான் மோஸ்ட்லி ட்ராவல் பண்ணுவாங்க. லைவ் ஃபிஷ்ஷிங்கெல்லாம் பண்ணி அவங்க வந்து குக் பண்ணி உங்களுக்கு அப்போவே கொடுப்பாங்க. ஸோ முடிஞ்சால் கேரளா ட்ரிப்பு போடுற மாதிரி பிளான் இருந்ததுன்னா ஆலப்புழா ட்ரை பண்ணி பாருங்கள். பெஸ்ட்டு பிளேஸ், நல்லா ஃபுட்டு அண்ட் சேம் டைம் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். வினை தாண்டி வருவாயா படத்தில் ஒரு சர்ச் சீட் காட்டுவாங்களா, அந்த சர்ச்சும் இந்த ஆலப்புழாவில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷோ யூ, இப்போ நம்ம வந்து 3430.6 கிலோமீட்டர்ஸ் வந்திருக்கோம். இது வரைக்கும் ஓடி இருக்குது. சேம் அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா 320. ஸோ 3:15 தான் ஆச்சு. அண்ட் அகெயின் ஐ ஜஸ்ட் ஷோ மை மொபைல் எக்ஸாக்ட் டைமிங் என்னன்றது. டைமிங் பார்த்தீங்கன்னா 3:14 December 25th.
ஓகே. ஸோ என் வாட்சில் பார்த்தீங்கன்னா 3:20 காட்டும், மொபைலில் 3:14. ஸோ ஆல்மோஸ்ட் 6 minutes ஃபாஸ்ட்டில் தான் எப்போவுமே ஒரு டைம் இருக்குது என் வாட்சில். ஸோ நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் இனி அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓடி இருக்குது. ஸோ 8 more kilometers வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்படி 8 kilometers ஓடிச்சுன்னா 30. இப்போ நான் ஓட்டி இருக்கிறது ரோடையும் சொல்லிடுறேன். ஒரு 10 kilometers ஹைவேல ஓட்டினேன். மிச்சம் இருக்கிற 10 kilometers நான் வந்து சிட்டிக்குள்ளே தான் ஓட்டிகிட்ருக்கேன். சிட்டியில் தான் இந்த பிரிட்ஜும் வருது. ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும், குண்டும் குழியுமாக இருக்கும். அண்ட் ஆல்வேஸ் பெண்டு எல்லாமே இருக்குது. ஸோ என்னால் வந்து 40-50 தான் ஓட்டவே முடிஞ்சுது. ஹைவேல நான் 60 மெயின்டைன் பண்ணேன், 60 to 80 மெயின்டைன் பண்ணேன். அண்ட் இந்த ரோட்டில் வந்து என்னால் வந்து 80 ரீச் பண்ண முடியலன்றதை விட ரொம்ப டஃப்பாக இருக்குது, ஏன்னா பள்ளமேடாக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம். இன்னும் அடுத்த ஒரு 8 கிலோமீட்டரில் ஒரு 9 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா 1 லிட்டருக்கு 30ன்றது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ போடுறேன். ஹாய் கைஸ். ஸோ இதான் 1 லிட்டர் போட்டதுக்கப்புறம் வண்டி ஆஃப் ஆகிருக்கு. ஸோ கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா 3437.2. ஸோ இது ஃபியூல் இன்ஜெக்ஷன் பைக்குன்றதுனால ஃபஸ்ட் டைம் ஆஃப் ஆகிருக்கு. திரும்பி நான் ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி எத்தனை தடவை ஃபுல் ட்ரை ஆகிற வரைக்கும் வண்டி ஓட்ட போகிறேன். ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 3437.2 வண்டி திரும்பி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் எத்தனை கிலோமீட்டர் போகுதுன்னு பார்ப்போம். மேபி எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு மேக்ஸிமம் 1 கிலோமீட்டர் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வரைக்குமே 39 கிலோமீட்டர் மைலேஜ் வந்திருக்கு 1 லிட்டருக்கு. ஸ்டில் இது ட்ரை ஆகிற வரைக்கும் நான் இப்படியே ஓட்டிகிட்டு மொத்தமாக ஃபைனலாக எவ்வளோ கிலோமீட்டர் வந்திருக்கு நான் சொல்கிறேன். திரும்பியும் நான் உங்ககிட்ட டைம் காட்டுறேன். ஏன்னா இது வந்து கண்டினியூட்டியாக என்னால் எடுக்க முடியாத ஒரு காரணத்தினால திரும்பியும் டைம் காட்டுறேன். ஸோ அண்ட் அகெயின் ஐ வில் ஷோ மை ஃபோன் வித் டேட். ஸோ இது வந்து அந்த டேட்டில் தான் எடுத்தேன் அப்படின்றது ப்ரூஃப்க்கு தான் நான் இதை வந்து திருப்பி காட்டுறேன். ஓகே. ஸோ மைலேஜ் கேட்டிருந்தார். ஸோ 1 லிட்டருக்கு மினிமம் 29 கிலோமீட்டர்ஸ் இது வரைக்கும் தந்திருக்கு. இன்னும் வண்டி ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன், இன்னும் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. திரும்பி ரீஸ்டார்ட் பண்ணுறேன். லெட்ஸ் சி. இது இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகலை. லெட்ஸ் பார்ப்போம். இன்னொரு கொஞ்சம் 1 minute சாட்சி வச்சு பார்ப்போம். பெட்ரோலோட ஃபியூல் இன்ஜெக்ஷன்றதுனால உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, டில் லாஸ்ட் ட்ராப் வரைக்கும் வண்டியில் பெட்ரோல் இருந்ததுன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷன் எடுத்துக்கிட்டே இருக்கும். பட் டைம் என்னென்னா, உங்களுக்கு எடுத்துக்கிறது அந்த வண்டி நீங்கள் அந்த எந்த கார்னரில் இருக்கிற பெட்ரோலை நீங்கள் ஒரு சைடில் கொண்டு வந்தே ஆகணும். அப்போ தான் அது பண்ண முடியும். அண்ட் கைஸ், அதே மாதிரி மைலேஜ் செக் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க. இது வந்து ஒரு ஹம்பிள்ஸ் ரிக்வஸ்ட். ஏன்னா வந்து ஏர் லாக் ஆகிடுச்சுன்னா ஃபியூல் இன்ஜெக்ஷனில் உங்களுக்கு ரொம்ப பிரச்சனை. கண்டிப்பாக நீங்கள் சர்வீஸ் விட்டே ஆகணும். வேறு எங்கேயும் நீங்கள் லோக்கலில் வந்து சர்வீஸ் பண்ணவே முடியாது ஃபியூல் இன்ஜெக்ஷனில் ஏர் பிளாக் ஆகிடுச்சுன்னா. ஸோ இது நான் ஒரு ரிஸ்கில் தான் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இன்கேஸ் எனக்கு ஏர் லாக் ஆகிடுச்சு, வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா கன்ஃபார்ம் இங்கேருந்து எனக்கு வந்து சர்வீஸ் சென்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு 50 to 60 கிலோமீட்டர்ஸ் போனோம். டோ பண்ணி தான் கொண்டு போக வேண்டியிருக்கும், இல்லைனா ஏதாவது வண்டியில் ஏற்றி தான் கொண்டு போக வேண்டியது இருக்கும். ஸோ ப்ரே பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி எந்த சிச்சுவேஷனும் ஆகாமல் இருக்கணுன்றதுக்காக. ஸோ லெட்ஸ் ட்ரை ஒன்ஸ் அகெயின் ரீஸ்டார்ட் இன்னொரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகே, அவ்வளோதான், டோட்டல் ட்ரை. ஸோ கரெக்டாக கிலோமீட்டர்ஸ் 3437.2. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது 3408.4 இருந்தது. ஸோ 29 கிலோமீட்டர்ஸ் பர் 1 லிட்டருக்கு 29 கிலோமீட்டர்ஸ் தரும். ஸோ கம்பெனி ஆஃபர் பண்ணியிருக்கிறது சிட்டியில் ஓட்டினீங்கன்னா 30 தரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 கிலோமீட்டர் தான் கம்மியாக இருக்குது. மேபி நான் இங்கே கேரளா ரோடுன்றதுனால மேபி நான் நிறைய வாட்டி கிளச்சு அப்படி அங்கங்கே பிடிக்க வேண்டியதாக இருந்தது.
ஃபுல்லாக கட்டரும் அண்ட் சி பெண்டாக தான் இருந்தது. ஸோ அது ஒரு இஷ்யூ இருக்குங்க. மேபி ஹைவேல நீங்கள் ஓட்டிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 31 to 32 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஒர்த்து தான். 1 லிட்டருக்கு 32ன்றது 30 கூட ஒர்த்து தான். கம்பெனி ஆஃபர் பண்ணுறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, திரும்பி ரீஃபில் பண்ணுவோம். ரீஃபில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு திரும்பி ரெக்கார்ட் பண்ணுறேன். ஓகே, ஃபியூல் ரீஃபில் பண்ணிட்டேன். ஸோ 3437.2. ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் ஆகும். ஸோ ப்ரோ, நீங்கள் கமெண்டில் கேட்டிருந்த மாதிரி வண்டியோட மைலேஜ் எவ்வளோன்னு கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு சிட்டி லிமிட்குள்ளே 29 தான் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் எடுத்திங்கன்னா. ஹைவேல உங்களுக்கு ஒரு 30லேருந்து ஒரு 31 32க்குள்ளே கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எதனால் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணுற கிளச்சோட ஃப்ரீக்வன்சிஸ் பொறுத்து நீங்கள், ஏன்னா சிட்டி லிமிட்டில் நீங்கள் அடிக்கடி கிளச்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இதில் இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா, உங்கள்கிட்ட ஆல்ரெடி நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கிளச் கியரை மாற்ற வேண்டியது ஒரு சூழ்நிலை இருக்குது ஜாவாவில். மற்ற பைக்கில் மாதிரி கிடையாது. ஸோ ப்ராப்பரான ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் அந்த கியரை மாற்றலை அப்படின்னம்போ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 10ல் வச்சுட்டு நீங்கள் செகண்ட் கியரில் டக்குன்னு போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு செயின் அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் இருக்கும். டக்குன்னு இருக்கும். ஸோ அதே வந்து நீங்கள் ப்ராப்பராக ஒரு 20க்கு அப்புறம் தான் செகண்ட் கியர் போடுறீங்க, அப்புறம் 30 இல்லை 35 40க்குள்ளே தான் நீங்கள் அடுத்த கியர் போடுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு ஸ்மூத்தாக போகிறது நீங்கள் நல்லா உணர முடியும் இந்த வண்டியில். ஸோ அது ஒரு ப்ராப்ளம். அந்த ப்ராப்ளம் நான் சொல்ல மாட்டேன். ஸோ அந்த இது கரெக்டாக உங்களுக்கு டைமிங் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் இந்த ஜாவா பராக் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. ஸோ ஆக்சுவலாக இந்த வண்டியில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் பராக் இருக்கும். அதேமாதிரி சீட்லும் ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஜாவா பராக்குன்னு இருக்குமே தவிர வேறு எங்கே இடத்துலையுமே வந்து இந்த லோகோ போட்டு பராக்குன்னு சொல்லி போட அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல். ஸோ அதேமாதிரி ஜாவாவோட லோகோ பார்த்தீங்கன்னா டேங்கில் ஒன்று, அட் த சேம் டைம் இன்ஜினில் ஒன்று. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வர ஹேண்ட் ரெஸ்ட்டில் உங்களுக்கு எல்லாத்துலேயுமே இருக்கும். ஸோ நீங்கள் பிடிக்கிற இதில் மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஜாவான்னு போடாமல், ஸோ லிமிட்டடாக ஒரு போட்டால் எங்கெல்லாம் போட்டால் கேட்சியாக இருக்குமோ, எங்கெல்லாம் நம்ம கண் பார்க்குற மாதிரி இருக்குமோ அந்த இடத்துல எல்லாம் கரெக்டாக போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் எனக்கு பிடிச்சிருக்கு. ஓகே, டைம் ஆகிடுச்சு. அண்ட் இன்னொரு வியூவர் கேட்டிருந்தார் சைட் லாக் அண்ட் கீ பற்றி சொல்லி. ஸோ நான் அதையும் இந்த வீடியோலேயே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டோட சேம் மெத்தடு தான் சைட் லாக் ப்ரொசீஜர். ஸோ உங்களுக்கு வந்து ஆன்டி கிளாக் ஆர் கிளாக் வைஸ் தான் நீங்கள் வந்து லாக் பண்ணுவீங்க. ஸோ ஒன்ஸ் லாக் ஆர் அன்லாக் பண்ணுறது. அண்ட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆர் பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கீஸ் வந்து உங்களுக்கு ஹார்லி டேவிட்சன் மாதிரி சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பொசிஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. 1 செகண்ட் நான் ஹெல்மெட் மாற்றிடுறேன். அது ஜஸ்ட் தட். கேரளாவில் ஹெல்மெட் இல்லாமல் வண்டி ஓட்டாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதுவும் 2 பேர் ஹெல்மெட் போடணும், அதை பாருங்கள். அதேமாரி சீட் பெல்ட் இல்லாமல் வண்டி ஓட்டினாலும் பிடிச்சிடுறாங்க. ஸோ இங்கே தான் உங்களுக்கு கீ போடுற பொசிஷன் கொடுத்துருக்காங்க ஜாவாவில். அண்ட் ரேடியேட்டரில் தயவு செஞ்சு கை வச்சிடாதீங்க. நல்லா வண்டி சூடாக இருக்கிற நேரத்தில் ஓட்டிகிட்டு வந்து நிறுத்துற நேரத்தில். ஸோ குழந்தைங்கள்லாம் இருக்காங்கன்னா கொஞ்சம் அவங்க தான் கொஞ்சம் பார்த்து நிறுத்துங்க. ஏன்னா அவ்வளோ செம்மையாக சூடாக இருக்கும். குழந்தைங்களாம் திடீர்னு கை வச்சாங்கன்னா அதேமாதிரி சைலன்சர்லையும். ஸோ குழந்தைங்களாம் இருக்கிற வீடாக இருந்ததுன்னா கொஞ்சம் வண்டியை கொஞ்சம் ஓரமாகவே நிறுத்தி வைங்க, குழந்தைங்க போகாத மாதிரி. ஸோ அது ஒரு பார்த்துக்கோங்க. ஏன்னா எல்லாமே ரொம்ப ஹீட் ஆகுது. ஸோ நான் இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வண்டி ஓட்டிட்டேன் அப் அண்ட் டவுன். இப்போ இது வரைக்கும் 60, இன்னும் நான் ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் போனோம். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோ நான் இந்த வீடியோக்கு அப்புறம் நான் அடுத்த போகிறது கம்ப்ளீட். ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து நான் ரிவ்யூ கொடுத்தேன். என்னோட 1 மந்த்தான எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லி தான் நான் வீடியோ போட்டேன், நான் ரிவ்யூவாக கொடுக்கல. ஸோ இன்னொரு வீடியோ போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். கம்ப்ளீட் இன் அண்ட் அவுட் ஒரு பார்ட்ஸ் காட்டி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இன்னும் இந்த இது நான் ஏன் இந்த லெக் கார்ட் போட்டிருக்கேன், ஏன் நான் இன்னும் பேக் சீட் போடல, இல்லை போட்டால் எப்படி போடலாம், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்த்து வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த பைக்கில் இது வரைக்கும் நான் எந்த மாடிஃபிகேஷனும் பண்ணல. எக்ஸாக்டாக பண்ணது ஒன்று இந்த லெக் கார்ட் போட்டிருக்கேன். இந்த லெக் கார்ட் மட்டும் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது லாங் ஜேர்னிக்கு. ஏன்னா நான் வந்து 5.10. ஸோ என்னால் ரொம்ப நேரம் இப்படி உட்கார முடியல. ஒரு 200 to 300 கிலோமீட்டர்ஸுக்கு அப்புறம் எனக்கு நீ பெயின் எடுக்குது. ஏன்னா ஓவர் வெயிட் கூட நான். ஸோ அதனால் எனக்கு லெக் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறதுக்கு இல்லை கால் நீட்டி வச்சு ஓட்டுறதுக்கு எனக்கு வந்து இந்த லெக் கார்ட் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மற்றபடி எனக்கு ஷோல்டர் பெயின் அதுவுமே இல்லை. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் இன்னும் கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்திருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. மூணும் பரவாயில்ல, நல்லா தான் இருக்குது. ஓகே கைஸ், see you in the next video. Thank you so much. மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
அதே மாதிரி நீங்கள் என்னென்ன இந்த மாதிரி கேட்டிங்கன்னா மட்டும்தான் என்னால் வந்து இன்னும் மேலும் மேலும் கண்டென்ட் என்னால் போட முடியும். ஸோ உங்களுக்கு வேறு எதனா தேவை இந்த பைக்கை பற்றி மட்டும் இல்லை, நான் இன்னும் அடுத்த ஒரு இன்டர்செப்டர் பற்றி போடலான்ட்டு இருக்கேன். ஸோ இந்த பைக்கோட முழுசாக நான் செகண்ட் சர்வீஸ் விட்றதுக்கு முன்னாடி விட்டதுக்கப்புறம் அது ஒரு வீடியோ போடுறேன். அண்ட் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணலாம், டிபி கில்லர் எடுத்தால் சவுண்ட் எப்படி இருக்கும், எடுக்கலைன்னா சவுண்ட் எப்படி இருக்குன்ற அந்த டிஃப்ரென்ஷியேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை அடிச்சுங்க. ஏன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃப்யூச்சர் வீடியோஸ் எதாவது இருந்ததுன்னா, அதில் லேட்டஸ்ட் வீடியோ எதாவது அப்லோட் பண்ணியிருந்தேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ ஸோ மச். சைனிங் ஆஃப் ஜிபின், JJ Motor Rider. Bye.